அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் மசாலா எப்படி செய்கிறதுலாம் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மசாலா பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குங்க. இந்த பேபிகார்ன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேபிகார்ன் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இது நீல வாக்கில் பாதியாக கட் பண்ணி அதையும் 2ஆக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டையும் 3 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வடை போனதுக்கப்புறம் அதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ரொம்ப வேணான்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்து நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முந்திரி பேஸ்ட்டை தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டை கொடுக்க போகுதுங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பேபிகார்ன்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பேபிகார்ன்ஸ் நல்லா வேகிறதுக்காண்டி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பேபிகார்ன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி பாதி குக்காக இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி கையை வச்சு அமர்த்தி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மசாலா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு இதை சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேபிகார்ன் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டார் ஜியாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.